சமையல் திருவிழாவின் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ சிக்கன் சாண்ட்விச் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் சிக்கன் போன்லெஸ் 250 கிராம் 1/4 கிலோ எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். இது நம்ம காரத்துக்கு ஏற்றாப்பில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் தந்தூரி மசாலா. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஃபைனலாக இது கூட நம்ம 2 டீஸ்பூன் எண்ணெய், அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கூடுமான வரை பட்டரே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு மேரினேட் பண்ணி வச்சிட போகிறோம். நம்ம இந்த சிக்கனில் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் இறங்கி நல்லா ஊறி ரெடி ஆகிறதுக்கு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஈவினிங் தான் சாண்ட்விச் செய்ய போகிறீங்க அப்படின்னா மார்னிங்கே மேரினேட்லாம் முடித்து ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுட்டு சாயந்தரம் போல் எடுத்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர்லேயே நம்ம சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாக ஜூஸியாக இருக்குங்க. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சோடனே சீக்கிரமாக மெல்ட் ஆகிற ஃபீலிங் நம்மளுக்கு இருக்கும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸை ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துடலாம். இது நல்லா வேகிறதுக்கு 20லேருந்து 25 நிமிஷம் எடுத்துக்கோங்க. இது சீக்கிரமாக வேக வைக்கணும் அப்படின்னா எப்பவும் போல் நம்ம ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஆனால் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவையும் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீஸாக திருப்பி போடணும். அப்படின்னா தான் 2 பக்கமும் நல்லா ஈவனாக வெந்து வரும். இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா திருப்பி போட்டு திரும்பியும் மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திரும்பியும் மூடி ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு திரும்பியும் வேக வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம லைட்டாக கட் பண்ணி பார்க்குறோம் இல்லையா, இப்படி கட் பண்ணும்போதே சிக்கன் அழகாக உடஞ்சி வந்துடும். அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிக்கனை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ சிக்கன் முழுசாக ஆறுனதுக்கப்புறமா, அப்படி இல்லைனா நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறமா இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுக்கிறத விட இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம பிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ரெட்டோடு சேர்ந்து சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லேயும் இந்த சிக்கன் பீசஸ் இருக்கும். ஸோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸாக நல்லா பிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் நம்ம பிச்சு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா மெல்லிசாக இருந்தால் தான் நம்மளுக்கு மயனஸோடு சேர்ந்து அது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம சாப்பிடும்போது நல்லா ஜூஸியாக இருக்கும். ஸோ உங்களால் எவ்வளோ சின்னதாக பிக்க முடியுமோ அந்தளவுக்கு பிச்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் மைனஸ் சேர்க்க போகிறேன். வீட்டிலையே மைனஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது. நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு 3 டேபிள் ஸ்பூன் மைனஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னமும் சிக்கன் கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் மைனஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ஜூஸியாக இருக்குது. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு அடுத்ததாக இந்த ஸ்டஃபிங்கெல்லாம் உள்ளே வைக்கணும் இல்லையா, ஸோ ப்ரெட்டுக்கான பேஸையும் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அடுத்ததாக டொமேட்டோ கெச்சப் நம்மளோட இஷ்டம் தான், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஜூஸி மைனஸ் சிக்கனை மேலே சேர்த்துக்கோங்க. கடையிலலாம் சிக்கன் சாண்ட்விச் சாப்பிடும்போது சிக்கனோட குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும்போது சிக்கனை அதிகமாக வச்சு நல்ல ஜூஸியான இந்த மைனஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. ஃபைனலாக இன்னொரு பீஸ் ப்ரெட்டை மேலே கவர் பண்ணிவிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கிற ஸ்லைஸ்லையும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தவாவில் சேர்த்துடலாம். தவா அப்படி இல்லைன்னா நீங்கள் க்ரில் பேன் வச்சுருந்தீங்கன்னா க்ரில் பேனில் கூட நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலேயும் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிடலாம். ஒரு 10 செகண்ட் போல் வச்சுட்டு திரும்பியும் அதை அப்படியே மெதுவாக திருப்பி இன்னொரு சைடும் போட்டு நல்லா வேக விட்டுருங்க.
2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா தவாலேருந்து எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், வெளியில் நல்ல கிறிஸ்பியாக இருந்தது, உள்ளக்க நல்ல ஜூஸி மைனஸ் சிக்கனாக இருந்தது. ஸோ சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருந்தது. நான் இன்றைக்கி வெறுமனே சிக்கன் மட்டும் வச்சு சிக்கன் சாண்ட்விச் ரெடி பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இதோடு சேர்ந்து ஆனியன், கார்னு, கேப்சிகம் சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், சிக்கன் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சமையல் திருவிழா சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.